If you want to control your life, you need to control your day. If you want to control your day, you need to control the morning. So, morning எப்படி கண்ட்ரோல் பண்றது அது வீடியோ பார்க்கலாம். ஸோ மார்னிங் கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா you need to just follow a strict routine which will keep on improving you. So this is more important. இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபோக்கஸ்டோட கவனிங்க. It will be useful and it is more important than first இந்த வீடியோ பார்த்து ஃபர்ஸ்ட் 2-3 நாள் மோட்டிவேஷனோட இருந்தாலும் you need some willpower to continue until it becomes a habit. So at last இது வந்து எப்படி ஹேபிட்டா மாத்தணும்ன்ற ஒரு சின்ன சீக்ரெட் டிப் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் உங்க ஆதர்ஷ், நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றின வீடியோஸ்லாம் போட்டுருக்கேன். அண்ட் நீங்க செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியில வந்து ஜாயின் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோ பார்ப்போம். மொத்தம் 5 ரூல்ஸ் சொல்ல போறேன் ஃபார் யுவர் மார்னிங் டு கண்ட்ரோல் த டே. இந்த 5 ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த டேவை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோ போக நான் சொல்றேன். உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். நான் ஏன் மார்னிங்கை கண்ட்ரோல் பண்ணா டேயை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொன்னேன்னு நீங்க மார்னிங் ஃபாலோ பண்ணும்போது when you are halfway there you will get realized. So வீடியோ ஃபுல்லா பாருங்க. Don't get any distraction. வீடியோ ஃபுல் ஸ்கிரீன் போட்டு பாருங்க. நீங்க வந்து கீழே கமெண்ட் ஸ்க்ரால் பண்றதா இருக்கட்டும், இல்லை மற்ற வீடியோஸ் எது நல்லா இருக்குன்னு பார்க்கறதா இருக்கும், அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் முக்கியம். ஸோ வீடியோ ஃபுல் ஸ்கிரீன் போட்டு ஃபோக்கஸ் கூட காமிங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகணும். நம்பர் 1, wake up before 5 o'clock. ஸோ நான் ஏன் எஸ்பெஷலி 5 o'clock சொல்றேன்னா 6 or 7 அந்த மாதிரி டைம்ல எழுந்திரிச்சிங்கன்னா you have to go to school or college or office. நீங்க கரெக்டா 9 மணிக்கு ரீச் ஆகிடும். மோஸ்ட்லி காமனாக 9 o'clock தான் இருக்கும். நீங்க வந்து 7 o'clock நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ரெடியா வரதுக்கே 1 hour தேவைப்படும். ஸோ 1 hour 6 o'clock நினைச்சீங்கன்னா 7 o'clock to 7 to 8 ரெடியா வரதுக்கு. But if 5 o'clock actually you have 2 extra hours, you can improve your morning drastically. சொல்ல போறேன் 5 o'clock முன்னாடி எழுந்திரிச்சிங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு போக உங்களுக்கு தெரியும். ஸோ 5 o'clock முன்னாடி எழுந்திரிச்சிட்டீங்கன்னா செகண்ட் ரூல் போகலாம். அண்ட் இட் இஸ் கால்டு ட்ரிங்கிங் 1 liter plus water. 1 லிட்டருக்கு மேலே தண்ணி குடிக்கிறது என்ன இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா just go and search on internet and it has lot of benefits. You need to drink at least 4 liters of water per day. So morning 1 liter குடிச்சிட்டீங்கன்னா மீதி இருக்கிற 3 liters you have to drink on the upcoming time. So drink, hydration is must. So காலையில 1 liter of water குடிச்சிருங்க. And third, complete your most important work on the first hour in which your mind will be at the flow state. உங்க பிரெயின் கொடுக்கிற தீட்டா வேவ்ஸ் ஃப்ளோ ஸ்டேட் தேவைப்படுற அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த டைம்ல நீங்க வந்து ஒர்க் செஞ்சீங்க அப்படின்னா லிமிட்லெஸ் படத்துல வர்ற மாதிரி உங்களால என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு ஃபோக்கஸோட ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த டைம்ல நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா the work will be quality and it will be interesting. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க செய்யலாம். ஸோ மார்னிங் டைம் இஸ் ப்ரீஷியஸ் hour. Don't waste. தயவு செஞ்சு ஃபோன் எடுத்து ஸ்க்ரால் மட்டும் பண்ணிடாதீங்க. இட் இஸ் த worst thing you can ever do in morning. So do your work, complete your work in the morning, use the effectively. So number 4, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் 4 and number 5 உண்மையிலே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபாலோ பண்ணி இதை வந்து கொஞ்சம் கவனமா கேட்குவாங்க. சிம்பிளா இருந்தாலும் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த டே. பிகாஸ் நீங்க வந்து என்னதான் இருந்தாலும் நான் வந்து ஜிம்முக்கு போறேன் ஒரு நாள் ரெஸ்ட் அப்படின்னாலும், நீங்க ஜிம்முக்கு போறனாலும் நீங்க வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் நீங்க வீக் அட்லீஸ்ட் நீங்க ரெஸ்ட் டேல இருக்கும்போது வாக்கிங் ஆகுது பண்ணணும். பிகாஸ்
நீங்க எந்த அளவுக்கு உங்க பாடி ஆக்டிவா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க பிரெயினும் ஆக்டிவா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு காலையில எழுந்திரிச்ச உடனே உங்க வேலையை முடிச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ண பாருங்க. அட்லீஸ்ட் ½ எக்ஸசைஸ் பண்ணணும். அண்ட் அந்த எக்ஸசைஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வெட் வரணும். அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க. நம்பர் 5, நீங்க என்னதான் மற்ற ஸ்டெப்ஸும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியலன்னாலும் இந்த ஸ்டெப்பை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் நீங்க இந்த ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா வருங்காலத்துல கன்ஃபார்ம் உங்களால மற்ற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண முடியும். அது என்ன ஸ்டெப் தான் கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் கால்டு மெடிடேஷன். என்னடா மெடிடேஷன் சொல்றேன் கேட்டீங்கன்னா, எஸ், மெடிடேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய தாட்ஸ் வரும். நான் மைண்ட்லெஸ்ஸா ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எந்த தாட்டுமே வராது. உங்களை யோசிக்க விடாம ரீல்ஸ் பார்க்க வைக்கணும்னு தான் அவங்களுக்கு அந்த டைம் நீங்க மைண்ட்ஃபுல்னஸ் பிரீத்தை வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய தாட்ஸ் வரும். அந்த டைம் நீங்க என்ன பண்ணணும்னா மறுபடியும் உங்க பிரீத்தையே வாட்ச் பண்ணணும். உங்க பிரெயினை கண்ட்ரோல் பண்ணி உங்க பிரீத்தை வாட்ச் பண்ண வைக்கணும். உங்களுக்கு ரீல்ஸ் பார்த்து இது பண்ண கண்டிப்பா போர் அடிக்கும். எனக்கே ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ஸோ ஆனால் போர் அடிச்சாலும் பண்ணணும். ஸோ அட்லீஸ்ட் 10 to 15 minutes மெடிடேஷன் பண்ணுங்க ஸ்டார்டிங்ல. ஸோ போக போக ½ an hour 1 hour மெடிடேஷன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ மெடிடேஷன் பண்ணும்போது மைண்ட்ஃபுல்லாக உங்கள் பிரீத்தை வாட்ச் பண்ணுங்க. இட் வில் கிவ் யூ a lot of benefits. So and then these 5 steps will give you a lot of energy for throughout the day. அண்ட் நான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ண டிப்ஸ் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு ஹேபிட், இது எல்லாமே ஒரு ஹேபிட். இந்த ஹேபிட்டை நடுவில் மார்னிங்ல நடுவில் 2 ஹேபிட்டுக்கு நடுவில் இந்த ஹேபிட்டை இன்சர்ட் பண்ணா இட் வில் கிவ் யூ a lot more easier to follow it. This will boost your energy drastically and it will even result in improving. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் நான் போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பிடிக்கும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல எஸ் டைப் பண்ணுங்க. நான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.